வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? நான் இப்படி சொல்கிறேன். பிரச்சனை என்னன்னு பாருங்க. முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 2, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க. பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனை நீங்க முடிவு பண்றீங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெப்பாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம். எதனாலும் பிடிச்சிக்கணும். எதனாலும் எங்க சீற்றம்ங்க, கடல் சீற்றம்ங்க. சென்னையில ரெட் அலர்ட் போட்டாங்க. இன்னைக்கு புயல் வரதாமா அப்படின்னு ஒரு 50 நின்னு வேடிக்கை பார்க்குது. கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள்? ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள்? நான் சொல்லட்டுமா? ஏன்னு சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை. தெரியுமா? கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன். நான் விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை. கவிதை புரிகின்றவர். கவிதை புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. நான் சொல்றது ரொம்ப மிகையா தெரியும் இல்ல. நான் சாதாரண